அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கே. வாஸ்துவுக்கும் கோயிலுக்கும் சம்பந்தம் உண்டா? வாஸ்துபடி வீடு தவறு, கோயிலுக்கு போனால் வாஸ்து சரியாகுமா? ஒரு அற்புதமான டைட்டில். இதுவரை நான் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிடவே இல்லை. இன்று நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தகவலை நீங்கள் பார்த்துட்டு வாஸ்துவுக்கு நம்ம கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதா, வாஸ்து கோயிலுக்கு போனால் வாஸ்து சரியாயிருமா அப்படிங்கிறத மிக தெளிவாக வீனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நிறைய வாஸ்து நிபுணர்கள் கோயிலுக்கு போனாலாம் வாஸ்து சரியாகாது, இதற்கு தீர்வே கிடையாது, உடைத்தல் இடித்தல் தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். எது சரி அப்படிங்கிறத என் பார்வையிலிருந்து நான் பார்க்க போகிறேன். எனக்கு கற்றுக் கொடுத்த என் குருநாதர் வாயிலாகவும் நான் கற்றுக்கொண்ட நான் ஆராய்ச்சி செய்த வழிகளின் அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன். நம்பர் 1, வாஸ்து அப்படின்னா வாஸ்துவுக்கும் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. வாஸ்து குறை இருந்தால் கோயிலுக்கு போனால் சரியாகுமா? நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாஸ்துபடி தப்பு, ஒரு வீடு வாஸ்து முறைப்படி தவறு, கோவிலுக்கு சென்றால் சரியாகுமா அப்படிங்கிறத பர்டிகுலராக நான் இந்த பாயிண்டில் சொல்கிறேன். நிச்சயமாக சரியாகும். நீங்கள் ஒரு வாஸ்துபடி உதாரணத்துக்கு ஒரு தென்கிழக்கு மூலையில் உங்களுக்கு தவறு இருக்குது அப்படின்னா, நீங்கள் நான் இந்த கோவிலுக்கு ரெகுலராக போகிறேன் சார், ஆனால் எனக்கு மாற்றமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களின் மத்தியில் நாங்கள் வலியுறுத்தக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, கோவிலுக்கு போனால் வாஸ்து சரியாகும், சரியாகாது அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை கிடையாது. அதுக்காக கடவுள் அந்த தென்கிழக்கு மூலையில் நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க, அவரே சரி பண்ணுவாரா அப்படின்னா கிடையாது. அதுக்கு வாஸ்து நிபுணர்கள் வாயிலாக சொல்லக்கூடிய அந்த அறிவுரை தான். அப்போ சரி, வாஸ்து நிபுணர் வராரு, நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்கம்மா உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, நிச்சயமாக இப்போ அந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த வாஸ்துவில் உள்ள தவறுகளை நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு எண்ணத்தை முதல்ல உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நம்ம தான் இப்போ டாக்டராக இருந்தாலும் கூட டாக்டர் என்ன சொல்லுவார், சர்ஜரி பண்ணால் தான் சரியாகும், மாத்திரையிலே சரி பண்ணிடலாம். இதே போல தான் சில விஷயங்களும். அப்போ நம்ம எல்லா விஷயங்களுக்கும் முன் உதாரணமாக இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்களேன், ஒரு திருமணமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல நம்ம வேண்டுவது யாரை பார்த்தீங்கன்னா கடவுளை தான் வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச கோயிலை நினைப்பீங்க. இதுதானே நிலவரம், இதுதான் உண்மை. அப்போ கோவிலுக்கு போனால் நான் இப்போ இடையில ஒரு நண்பர் கேட்டார், வாஸ்துனா கோவிலுக்கெல்லாம் போக சொல்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லி என்னை வலியுறுத்தினார். அப்போ நான் சொன்னேன், உங்களை போல நாங்கள் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுங்க, 10,000 ரூபாய்க்கு ஹோமம் பண்ணுங்க, அந்த எந்திரம் வைங்க, தந்திரம் வைங்கலாம் சொல்லலை. கோவில் தான் அல்டிமேட். அப்போ கோவில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கும். தீர்வை கொடுக்குமா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. முதல்ல கோவில்னா என்ன அப்படின்னா, உங்கள் எண்ணங்களை முதல்ல சரிப்படுத்தும். இதுதான் உண்மை. ஒரு கன்ஃபியூஷன்ஸில் இருக்கிறீங்க, என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியல, 4 பேருடைய அந்த பரிமாற்றங்கள். இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே ஒரு 100 பேரை, ஒரு லட்சக்கணக்கான பேரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நிறைய பேரை பார்ப்போம், நிறைய எண்ணற்ற விஷயங்களை நம்ம கேதர் பண்ணலாம். உங்களின் நிலையை உணர்த்தக்கூடிய ஒரு இடம் தான் அந்த கோவில். அப்போ அந்த நிலையை மாற்றக்கூடிய சக்தியை நிச்சயமாக நீங்கள் நிலையை உணர்ந்துட்டீங்க அப்படின்னாலே அந்த சக்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் வாஸ்துவுக்கும் கோவிலுக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னா, கோவில் தான் எல்லாத்துக்குமே அல்டிமேட். இப்போ ஜோசியக்காரங்களாக இருந்தாலும் சரி, நியூமராலஜி பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எந்த லாஜி படிச்சிருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய கடைசி பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் தான். அப்போ அந்த கோவிலை வலியுறுத்தக்கூடாது, நீங்கள் கோவிலை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
மிக தவறான முறையில் மக்களுக்கு எடுத்துரைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. கோவிலுக்கும் வாஸ்துவுக்கும் முதல்ல வாஸ்துனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த கோவிலுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா நிச்சயம் இருக்குது. அப்போ ஒரு கோவில்னு எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், அந்த காலங்களில் பண்டைய காலங்களில் மன்னர்களாக இருந்தாலும் சரி, அரசர்களாக கோவிலை வைத்து தான் வந்து மக்கள் வாழக்கூடிய இடங்களையே வந்து அமைச்சாங்க. இப்போ கோவில் இருக்கு அப்படின்னா அந்த கோவில் வீதின்னு சொல்லுவாங்க. வீதி உலா, அந்த தெருவை சுற்றி அந்த வீதி வரும். அப்போ அந்த தெரு வீதி அப்படிங்கிறது வந்து கோவிலை மையமாக வைத்து தான் வந்து அந்த அந்த கட்டிடங்களே வந்து எழுப்பப்பட்டது. கோவிலை சுற்றி தான் மக்கள் வாழ்வாங்க. ஒரு ஊர்ல எல்லைப்புற கோவில், ஊரினுடைய மையத்துல கோவில், ஊரினுடைய 4 திசைகளிலும் 8 திசைகளிலும் ஒரு ஊர்ல வந்து கோவில் இருக்கும். இதுதான் நிச்சயமானது. அப்போ இந்த வாஸ்துவுக்கும் கோயிலுக்கும் சம்பந்தம் உண்டா இந்த மிக அறியாமையின் உச்சகட்டத்துல பேசக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு நான் இன்று சொல்லக்கூடிய பதிவு தான் இது. அதுக்காக நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன் சார், பள்ளிவாசல் போகிறேன் சார், எல்லா வழிபாட்டு தலங்களுமே வந்து அமைக்கப்பட்டது வந்து அந்த மக்கள் வாழக்கூடிய இடங்கள் வந்து வழிபாட்டு தலங்களை மையமாக வைத்து தான் ஒரு தெரு உருவானது, தெருவை சுற்றி கட்டடங்கள் உருவானது எல்லாமே. இது தெரிஞ்சால் நீங்கள் இந்த கோவிலை பற்றி பேச மாட்டீங்க. சும்மா எடுத்ததுக்கெல்லாம் கோவிலுக்கு போனால் ஒரு நல்ல விஷயங்களை ஒரு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதை எப்படா தவறான ரூட்டில் போய் அதை ட்ராக் பண்ணுறது, எப்படா அந்த தவறை வந்து நம்ம தவறான விஷயமாக அதை மாற்றுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை தவறான முறையில் பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. கோவில் இல்லைன்னா எந்த ஒரு வாஸ்து நிபுணரும் சரி, எந்த ஒரு நபர் கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் வெற்றி என்பது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இந்த கோவிலுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். கோவிலை மையமாக வைத்து தான் ஒரு ஊர் உருவாக்கப்பட்டது. அந்த ஊரினுடைய தெருவாக இருந்தாலும் சரி, வீதியாக இருந்தாலும் சரி, கட்டிட அமைப்புகளும் சரி, கோவிலை விட உயரக்கூடாது, கோவிலை விட தாழ்வாக இருக்கக்கூடாது, கோவிலினுடைய நிழல் படக்கூடாது, கோவிலை சுற்றி இத்தனை அடி தள்ளி வீடு கட்டிடங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பே, அந்த அமைப்பு தான் வந்து நம்ம வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வாஸ்து என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்டிடத்தினுடைய அமைப்பு தான் வாஸ்து. அப்போ வாஸ்துன்னா நிறைய பேர் வந்து இது சார் அது சார் நேச்சர் வாஸ்து. நான் வந்து எப்போதுமே நேச்சரை மையமாக வச்சுப்பேன். அதை எதை பாயிண்ட் பண்ணி நம்ம வந்து வாஸ்துவை வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்போ வாஸ்து என்றால் என்னன்னா செங்கல், சிமெண்ட், மணல் இதெல்லாம் கிடையாது. ஒரு கட்டிடம், அவ்வளோதான். ஒரு கட்டிடம் நீங்கள் கட்ட போறீங்கன்னா அந்த அமைப்பு, அந்த கட்டிடத்தினுடைய எப்படி வடிவமைக்கணும், இதுதான் பர்டிகுலர் ரூல் தான். வேற எந்த ஒரு விஷயமே கிடையாது. வாஸ்துங்கிற வார்த்தையை வந்து நம்ம தவறாக பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்கள் வந்து வாஸ்து வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயமாக மனையடி சாஸ்திரம் அது ஒரு என்னமோ ஒரு பெரிய இன்னும் நிறைய ஜாம்பவான்கள் வந்து இதை வைத்து தான் வாஸ்து இயங்குது, அதை வைத்து தான் இதெல்லாம் கிடையவே கிடையாது. வாஸ்துன்னா ஒரு கட்டிடம், அவ்வளோதான். அந்த கட்டிடத்தின் அமைப்புக்குள்ள நம்ம எல்லாத்தையும் புகுத்தி ஒரு பஞ்சபூதங்களாக இருந்தாலும் சரி, நேச்சராக இருந்தாலும் சரி, கோவில்களுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி, மனித உடல் எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி வர வர ஒரு அட்வான்டேஜான ஒரு லெவலுக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதனால் வாஸ்துவுக்கும் கோயிலுக்கும் நிச்சயமாக தொடர்பு உண்டு. வரும் காலங்களில் நான் வந்து இந்த திசைக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்னுடைய குருநாதர் வலியுறுத்தி இருந்தாலும் நான் என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து எல்லா கோவில்களுமே, இப்போ ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு மாற்றம் நடக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பெரிதளவு மாற்றமும் ஏற்றமும் தரக்கூடிய கோவில்களை பற்றி நான் உங்களுக்கு மிக டீட்டெயில்டாக நான் வந்து சொல்கிறேன். துணை என்ன, கட்டிடத்தின் அமைப்பு. ரெண்டாவது, வாஸ்துவுக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம், கோவிலை மையமாக வைத்து தான் அந்த ஒரு வீதி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து உருவாக்கப்பட்டது. நாளடைவில் நம்ம தெரு அப்படிங்கிறத ஒரு விஷயத்துக்காக நம்ம மாற்றிட்டோம். எல்லா கார்னர்ஸ்லேயுமே சரி, எல்லா கார்னர்ஸ், இப்போ வாஸ்துன்னு எடுத்துட்டிங்கன்னா 8 திசைகள்னு சொல்லுவோம் இல்லையா, 8 திக்கிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் தான் இருக்கும். அப்போ அந்த காலத்திலேயே வந்து மனிதர்கள் வந்து கோவில்களை மிக அழகாக வடிவமைத்து இதற்குள் ஒளிந்திருக்கும் அதாவது ஏதாவது ஒரு விஷயம்னா இது உள்ள வந்து நம்ம வந்து அதை தீர்வுக்கான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு
கோயிலுக்கு போய் நான் சரியே ஆகலை சார்னா, இப்போ டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். ஆஸ் பர் டாக்டரே வந்து ஒரு 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 ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரை வேண்டிட்டு பண்ணுவார்? கத்தி இருக்கும், எல்லாமே இருக்கும், மிஷின் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு நிமிடம் அந்த வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு முக்கிய காரணம். அப்போ வாஸ்து கோவில்லாம் கிடையாது. ஜோதிடமாக இருந்தாலும் கோவில் தான், வாஸ்துவாக இருந்தாலும் கோவில் தான், மனிதர்களாக இருந்தாலும் கோவில் தான். இது மதத்திற்கு அப்பாற்பட்ட விஷயமா அப்படின்னா, எல்லா மதத்தினருக்கும் கோவில் வழிபாடு, இறை வழிபாடு, ஒரு நம்பிக்கை. ஏன் அந்த நம்பிக்கையை சாகடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியலை. நம்பிக்கையை யாரும் சாகடிக்காதீங்க. அதுல வேற மூட நம்பிக்கை, வீண் நம்பிக்கை, வீண் அலைச்சல், இதெல்லாம் தவறான ஒரு கருத்து. தயவு செய்து இதே போல பேசினவங்க யாருமே இந்த உலகத்துல சரித்திரத்தில் இடம்பெற்றதாக இல்லை. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவ்வாறு இடம்பெற்றிருந்தாலும் அவங்க வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. ஒண்ணு பேசினதுக்கு அப்புறம் வாழ்ந்ததுக்கான தடம் இல்லாம போயிடுவாங்க. சரி, சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்காங்க சார். இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அவர் வந்து இப்படி வாழ்ந்தாரு, அவர் இப்படி வாழ்க்கை முறையை மட்டும் பாக்குறீங்க. வாழ்ந்துட்டு போன விதம் என்னங்கிறத நீங்க பார்க்கணும். சும்மா கோவில்களை பத்தி தவறான பேசுறத விட்டுட்டு நல்ல விஷயங்களுக்கு நோக்கி நகருங்க. எல்லா கோவில்களுமே அல்டிமேட் தான். அதுல நம்ம வந்து எதை பிடிச்சா நமக்கு என்ன நடக்கும், என்ன வழிபாடு நமக்கு சிறப்பு மிக்க ஒரு ஆற்றலை தரும். இந்த வாஸ்துக்கும் கோவிலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து நிச்சயமா வாஸ்துனா என்னன்னே தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. வாஸ்துனா என்னன்னே தெரியல. அப்படி அவர் வந்து நம்ம இப்ப இந்து கோவில்களை வந்து ஒரு வாஸ்து முறை இழிவாக ஒரு தவறான முறையில கோவிலுக்கு போக சொல்றதே தப்பாம். இது வந்து நான் அவர் இப்படி சொல்றாரு சார்ன்னு சொல்லி என்கிட்ட என்னுடைய காதுக்கு வரும் இல்லையா, ஃபோன் பண்ணி கேட்பாங்க இல்லையா, சார் அவர் வந்து அந்த வாஸ்து முறை வந்து கோயிலுக்கு போக சொல்றதே தப்புங்காரு சார். நான் மற்றவங்களை வந்து கம்பேரிசன் பண்ணலை, ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உள்ள தவறுகளும் சரி, யார் மக்களை வந்து எந்த மக்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் வலியுறுத்துறாரு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஹிந்து மதத்தில் இருக்காங்கன்னா அவங்க மாற்று மதத்தில் இருக்கான். ஆனா அந்த மதத்தில் வழிபடக்கூடியவங்க வந்து கோயிலுக்கு போகாம இருப்பாங்களா, ப்ரேயர் பண்ணாம இருப்பாங்களா, பள்ளிவாசல் போகாம இருப்பாங்களா? மதத்தை இதுக்குள்ள நீங்க அடைக்காதீங்க. அவங்க மதத்தை வழிபடுங்க. அதுக்காக வாஸ்துவுக்கும் கோயிலுக்கு, வாஸ்து என்ற கட்டிடம் அவ்வளவுதான், கட்டிடத்தோட அமைப்பு. ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீடு இப்படிதான் இருக்கணுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் வாஸ்து. அப்பா பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் பேசுற விதங்களும் பார்த்து நான் வியந்து போனேனா, இல்லை அந்த வாஸ்து படிச்சதே ஒரு முட்டாள்தனமான செயலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு யார் தள்ளுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போல கேள்வி கேட்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்து பொய்யாக்க முயற்சி செய்வது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அப்படி பண்ணாதீங்க. கோவில்கள் இல்லைன்னா ஊர் இல்லை, ஊர் இல்லைன்னா மக்கள் இல்லை. என்னை பொறுத்த வரையில எல்லா மக்களும் நம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவில் தான். அந்த கோவிலை யாரும் பொய் அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்தாதீங்க. கோவில் நிரந்தரமாக இருக்கும், ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இதுதான் உண்மை. வரும் காலங்களில் நான் வந்து மிக மிக நல்ல கோவில்கள், நம் செய்யக்கூடிய விஷயங்கள் வாஸ்துவோடு இணைந்து, வாஸ்து இப்போ ஒரு கட்டிடம் இருக்குன்னா அந்த கட்டிடத்துக்குள்ளே நம்ம செய்யக்கூடிய தவறுகள், நம்ம அந்த தவறுகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நான் வரும் நாட்களில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அதனால் நான் இதுக்கு மேலே இந்த கோவில் வாஸ்து அப்படிங்கிறத பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி ஏதாவது நிறைய மக்கள், அதிகம் தெரிந்த மக்கள் கொஸ்டின் எழுப்புனாங்கன்னா பார்ப்போம். இதுக்கு மேலே அந்த கோவிலை பற்றின விளக்கம் வந்து தேவை இருக்காது. அதனால் எல்லாருமே வந்து வாஸ்து சரியாகும்னு நினச்சி கோயிலுக்கு போகிறத விட கோயிலுக்கு போங்க, அவ்வளவுதான், எல்லாமே சரியாகும். ஜோதிடமாக இருந்தாலும் சரி, வாஸ்துவாக இருந்தாலும் சரி, நியூமராலஜியாக இருந்தாலும் சரி, எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் அப்படிங்கிறவர் வந்து சும்மா அந்த ஏதோ புக்கை படிச்சுட்டு ஒருத்தர்கிட்ட இருந்து வாய்மொழியாக படிச்சுட்டு வந்துலாம் சொல்லி கொடுக்கல. அவருடைய அனுபவங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருட அனுபவங்களை சேர்த்து தான் கற்றுக் கொடுத்துருக்காரு.
அப்போ அதை வந்து நம்ம உடைக்கக்கூடிய சில நபர்கள் இருந்தாலும் கூட நம்ம அதை நம்பிக்கையோடு சில எண்ணற்ற மக்கள் வந்து கோவிலை நோக்கி செல்வது தான் புனிதமானது. புனிதமான இடம் பார்த்தீங்கன்னா அது கோவில் தான், வேற எங்கேயும் கிடையாது. அப்போ எல்லாருமே வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு பயணம் எல்லாருக்குமே இருக்குது. வாஸ்து ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவசியமாக்கப்பட்ட சூழ்நிலையில் உச்சகட்ட ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து கோவிலை நோக்கி இருக்கும் வரும் நாட்களில் பார்ப்போம். அதனால் நான் வந்து வாஸ்துபடி அந்த வீட்டை மாற்ற முடியலை, வாஸ்துபடி கோயிலுக்கு போங்க, நிச்சயமாக அந்த மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும். உடனே இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் வந்து திருப்பதி போயிட்டு வந்துட்டேன் சார், என் வீட்டில் அந்த தவறு மாறலை அப்படிங்கிற எண்ணங்களை விட்டு திருப்பதி போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றம் என்னங்கிறத உணர்ந்த பிறகு அதை வந்து நீங்கள் மாற்றக்கூடிய உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைக்கும். அதிலிருந்து நீங்கள் கடந்து போவீங்க, இல்லைன்னா நகர்ந்து போவீங்க, இல்லைன்னா அதை உடச்சி மாற்றுவீங்க. இதுதான் விஷயம். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.